இந்த ஸ்டார் நெக்கை எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ அந்த டர்ன் பண்ணுற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு அடித்து திருப்பும்போது அந்த நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அழகாக நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன் மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கர்வ் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த அடித்து திருப்பும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிட்டு நம்ம எட்ஜில் வந்து ஒரு தையல் கொடுக்கணும். நம்ம போடுற தையல் லைனிங் கிளாத்தில் தான் படணும். அழகாக வந்து மெதுவாக அந்த லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு கிளாத்துக்கு இடையில் வந்து தையல் கொடுத்துக்கோங்க. அந்த கர்வ் பகுதியிலலாம் நம்ம மெதுவாக வந்து டர்ன் பண்ணி அழகாக கிளாத் எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு அடித்து திருப்பும்போது நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ ஒரு படிமான தையல் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு தையல் மட்டும் கொடுத்தாலே போதும், நமக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அழகாக வந்து மறுபடியும் நம்ம எப்படி வந்து அந்த ஸ்டார் நெக் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கரெக்டாக அந்த கர்வ்லலாம் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார் நெக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.